நீயுமாடா? ஏன்டா? ஸோ மேட்டர் என்னன்னா, ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடியில் ஆட்ஸை கொண்டு வர போகிறாங்க. ஆர் மேபி கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில யூசர்ஸ் ஆட்ஸ் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க இன்டர்நெட்டில். ஓப்பன் ஏஐ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறதால உங்களோட கன்வர்சேஷன் எஃபெக்ட் ஆகாது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷனில் ரிப்ளைக்கு கீழே தான் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ அண்ட் கோ சப்ஸ்கிரிப்ஷன் யூசர்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கூகுளுக்கு நீங்கள் ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு வர காஸ்ட். அண்ட் இது ஓப்பன் ஏஐக்கு நீங்கள் சாட் ஜிபிடியில் பண்ணுற ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு வர காஸ்ட். நம்மள நிறைய பேர் சாட் ஜிபிடி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசு கொடுக்கறதில்ல. கோ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம இந்தியன் யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடி நிறைய மணியை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறது மட்டும்தான். ஸோ அதனால தான் ஃபைனலாக இப்போ சாட் ஜிபிடிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் காமிப்போம் அப்படின்னு ஓப்பன் ஏஐ சொல்லியிருக்காங்க. பட் சாட் ஜிபிடி கூகுள் ஆர் இன்ஸ்டாகிராமில் காமிக்கிற ஆட் மாதிரி இருக்காது. ஏன்னா சாட் ஜிபிடிக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். நீங்கள் யார், என்ன, உங்களோட பிஹேவியர் என்ன, நீங்கள் பண்ணியிருக்க கான்வர்சேஷனால் உங்களை பற்றி A to Z தெரியும். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடிக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சா யூசர்ஸோட ப்ரைவசி ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்கள் சாட் ஜிபிடியில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.